இப்போ நீங்க இந்த பாக்குற போட்டோல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் வாழ்க்கையோட உச்சக்கட்ட பயத்தை அடைஞ்சேன். ஒரு பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ தான் நண்பர்களே, பயங்கரமா பயந்து எடுத்துருக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜூலை 9. உண்மைதான், வீடியோ ரெக்கார்ட் பண்றது ஜூலை 9 இருக்கலாம். ஆனா இந்த படம் ஜூலை 12 தான் ரிலீஸ் ஆகுது. புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூப்பர்மேன் நல்லா இருக்கும். அந்த எஸ் சிம்பிளுக்கு ஹோப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹென்ரி கேவிலோட கேரக்டர் தான் போட்டோ எடுத்து போடலாம்னு நினைச்சேன். ஆனா இவனுங்க டிசி மாத்திர வேகத்தை பார்த்தா அடுத்த சூப்பர்மேனுக்கு இப்போ புதுசாக ஒருத்தவங்க கேஷ் பண்ணி இன்னும் ஜூலை 12 நாளானிக்கு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதனால எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் கேரக்டரா வாங்கி மாட்டிட்டேன். இப்போ எப்போ என்ன சூப்பர்மேன் மாத்தினாலும் இது காமன் அப்பியரன்ஸா வந்துடும். என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க சார். அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. ஹென்ரி கேவிலோட கேரக்டர் காமிக் ரிலேட்டபிளா இருக்காது. பட் லோவர் சைட் ஆஃப் சூப்பர்மேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு அந்த படத்துல. இந்த படத்துல எப்படி குளறுபடி ஆகி போச்சு. போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல போயிட்டு நின்று எடுப்போம்னு சொல்லிட்டு வெளில ரோட்ல போயிட்டு போட்டோ எடுக்கலாம்னு போனேன். அங்கேயும் போலீஸ் வண்டியில வந்தாங்க. நிறைய பேர் போலீஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஏன்னா அவர் பேசின மாடுலேஷன், பேசின டோனை துப்பாக்கி எடுத்து போடுற உடனே எனக்கு அப்படியே அல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அப்படிங்களா சரிங்க, அப்படியே டோன் மாறிடுச்சு. விவரம் சொன்னேன், போட்டோ எடுக்க வந்தோம், வெளிதான் ரூம் தான் வீடு, ஒரே ஜம்ப் அல்ல விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடிலாம் வரல, ரியாக்ட் பண்ணல. சரி, டப்புன்னு ஜம்ப் அடிச்சானே சாஃப்டாவே கேட்டிருக்கலாம். ஏன் அந்த டோன் போனான்னு தெரியல. ஆனா திட்டலாம் இல்லை, திட்டுறது இல்லை. பட் ஆனா ஒரு ஹார்ஷான டோன் போயிடுச்சு. உங்க சடனா வெட்டினோடா குணம் அப்படி இருந்தது காரணம் அப்படி இருந்ததுனால தான் உடனே ரியாக்ட் பண்ணோம். இப்போ ஒரே அந்த இடத்த திருடன் தானே என்ன பண்ணிருப்பான்னு தெரியுங்க, கத்தனோடனே ஓடி இருப்போம். அதான் நடந்திருக்கும். நம்ம நின்று பேசினதுக்கு அப்புறம் அவங்க சைடு புரிஞ்சு நம்ம கிட்ட யாரு டக்குன்னு கோமம் ஒன்று பேசுறாங்க, டோன் பேசுறாங்கன்னா ஒன்னு எதுக்கு திட்டுறதோ இல்ல டக்குன்னு எடுத்துக்கிட்டு பயந்துடுறதோ ரெண்டுமே வச்சுக்கூடாது. அவங்க சொல்றாங்க செகண்ட் பாஸ் பண்ணாலே போ, பிரீத்திங் கேப் ஒன்று விட்டு, ஒரு பிரீத்திங் கேப் விட்டாலே போதும் நண்பர்களே, எல்லாம் தெளிவாயிடும். இதைதான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் பேக்ரவுண்ட் செட்டப் நல்லா இருக்குல்ல, தலைவன் சூப்பர்மேன் ஜூலை 12 ரிலீஸ் ஆகுது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் ஃபாலோவிங் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்களும் எடுத்து ரெகுலரா பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்புறம் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். டாடா, பை பை, see you. நான் சொன்ன கதை எப்படி இருந்துச்சு?